Hi, welcome back to Nanjil Tech Tamil channel. இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து எப்படி விண்டோஸ் 11 சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு கிளியராக புரியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் எந்த இஷ்யூ இல்லாமல் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து எமுலேட்டர் யூஸ் பண்ணுறேன். டைரெக்டாக வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாது. இதில் கூகுள் போய்க்கிறேன். கூகுள் போயிட்டு இதில் வந்து ப்ளூ ஸ்டாக்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். இந்த இதை ஓப்பன் பண்ணுறேன். இதோட லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டவுன்லோட் ப்ளூ ஸ்டாக்ஸ் 5னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆன லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி அதை போய் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் நவ் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அந்த எமுலேட்டர் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். அரௌண்ட் 400 MB தான். இப்போ வந்து டவுன்லோடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆகி இந்த எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இந்த ப்ளூ ஸ்டாக்ஸ் எமுலேட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்டை இதில் சைன்இன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்னுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ இதில் போய் நமக்கு தேவையான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த எமுலேட்டர் வந்து நீங்கள் சிஸ்டத்தில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். தென் இதில் வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால். இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாம் இதிலே வந்துருக்கு. நான் இப்போ இன்ஸ்டாகிராமை லாகின் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை இதில் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் யூஸிங் த்ரூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆப்ஸில் போய் இதில் வந்து கூகுள் க்ரோமில் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் யூஸிங் அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு கேம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.